Hi viewers, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AAT Amazon Appliances தமிழ். நான் பிரசாந்த். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை LPG கேஸ் ஸ்டவ் ஒன்று நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். என்ன மாடல் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை சிக்னேச்சர் கிளாஸ் டாப் மாடல். இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்றது மூலமா சேனல்ல வர வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் ஒன்று நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். அந்த மாடல் நேம் பட்டர்ஃப்ளை சிக்னேச்சர் இந்த மாடல் நேம். இதுல 3 பர்னர் 2 பர்னர் அண்ட் 4 பர்னர் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. நம்ம இப்போ 3 பர்னர் வாங்கிருக்கோம். 3 பர்னர் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. அவ்வளவுதான், அன்பாக்சிங் முடிஞ்சது. இப்போ அன்பாக்சிங்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ். சிம்பிளா சொல்லணும், கிளாஸ் டாப் மாடல்னு சொல்லியிருந்த முன்னாடியே. நம்ம ஏன் கிளாஸ் டாப் வாங்குறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில்வர் மாடல் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிருக்கோம். சில்வர் அதாவது ஸ்டீல். ஸ்டீல்ல இருக்க மைனஸ் அண்ட் டிராபேக் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம கிளாஸ் டாப்க்கு அப்கிரேட் ஆகிறோம். எதனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு கரையாச்சுன்னா நீங்கள் உடனே துணி வச்சு வச்சிங்கன்னா போதும், அது போயிடும். நீங்கள் அதர் கிளாஸ் டாப்ஸ் அதர் ஸ்டவ்ஸ் மாதிரி நீங்கள் அதை வாஷ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் திங் அதான் கிளீனிங் பர்பஸ், உங்களுக்கு கிளீனிங் யூசர் ஃப்ரெண்ட்லி. செகண்ட் பார்த்தீங்கன்னா லுக். இப்போ நம்ம கிச்சனவே ரொம்ப ஸ்மார்ட்டாக மாற்றிட்டோம். எல்லா வீட்லையும் எனக்கு ஸ்மார்ட் கிச்சன், மாடல் கிச்சன் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும். ஸோ மாடல் கிச்சன்லாம் கொண்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் வைக்கணும் நினைக்குமே. இப்போ நீங்கள் வந்து மாடல் கிச்சன் ஒரு கலரில் பண்ணுறீங்கன்னா அதே கலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிளாஸ் டாப்பில் அந்த கலரில் உங்களுக்கு ஸ்டவ் கிடச்சிடும். இந்த பிராண்ட் இல்லைன்னா இன்னொரு பிராண்ட். அந்த மாதிரி பிராண்ட் வேரியண்ட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற ஒரு கலர் கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு மாடல் கிச்சனுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி கலர் வேரியண்ட் கொடுக்கறதுனால லுக் வைஸ் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி வந்தது. ஸோ லுக் அண்ட் பர்பஸ், அதாவது லுக் அண்ட் கிளீனிங். லுக்கு கிளீனிங் இந்த 2 ரீசனுக்காக தான் நம்ம நார்மல் ஸ்டவ்ல இருந்து கிளாஸ் ஸ்டவ்க்கு அப்கிரேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ் ஸ்டவ்ல இருக்கிற லுக்கை பத்தி பார்ப்போம். லுக் வைஸ் பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் சூப்பரா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா சூப்பரா இருக்கு கேஸ் ஸ்டவ். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர்ங்கிறது எனக்குமே அட்ராக்டிவ் கலர். ரெட் வித் பிளாக்ங்கிறது ஒரு கரெக்டான மேட்சான கலர் நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா மேல ஒரு பட்டர்ஃப்ளை பிராண்டிங் இருக்கு. அதர்வைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு மாதிரி லுக்ல ஒன்று சொல்ல மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட், அதாவது கால்னு சொல்லுவாங்க இல்லையா, இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு இது மேட்ச் ஆகுது. ப்ளஸ் இது வந்து நார்மலாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுக்காம லுக்காக கொஞ்சம் பெண்டாக மாதிரி கொடுத்துருக்கனால இதோட லுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இப்போ வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கிச்சனில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியாக இருங்கன்னா உங்களோட கேஸ் ஸ்டவோட லுக்கே உங்கள் கிச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும் லுக் வைஸ். அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ் லுக் வைஸ் சூப்பராக இருக்கு சொல்லலாம். அடுத்தது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்ன சொல்லலாம்னா பர்ஃபார்மன்ஸ் கேஸ் ஸ்டவ்ல என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு எல்லாம் நினைப்பீங்க. பட் இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பர்னர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்போ பர்னர் கொடுத்துருக்காங்க. பெரிய பர்னர், அதாவது ஜம்போ பர்னர் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு மீடியம் பர்னர் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மீடியம் பர்னர். சென்டரில் இருக்கிறது ஒரு ஸ்மால் பர்னர். 3 பர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 3 பர்னர் ஸ்மால் வாங்கிக்கிறேன். அதனால 3 பர்னர்ஸ் இருக்கு. இதில் 2 பர்னர்ஸ் அண்ட் 4 பர்னர்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ட்ரெயின் சொல்லுவாங்க. ரிமூவல் ட்ரிப் ட்ரெயின். இந்த ஸ்டீல் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு ரிமூவலாக கொடுத்துருக்காங்க. இது எல்லா மாடல்ஸ்லயும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பேசிக் மாடல்ஸ்ல சம் பிராண்ட்ஸ்ல தரதில்ல. இந்த ரிமூவல் ட்ரிப் ட்ரே கொடுக்கறது உங்களுக்கு இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லி தான். அதாவது ஏதாவது சிந்திருச்சுன்னா நீங்க எடுத்து கலவருக்கு இன்னும் கொஞ்சம் வாஷபிளுக்கு ஈஸியா இருக்கும். அதர்வைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை சைட்ல இருந்து சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட கேஸ் கனெக்ஷன் பைப்ஸ் கீழே இருக்கிற இது கீழே எல்லாமே கேஸ் ஸ்டவ் கீழே உங்களுக்கு கனெக்ஷன் பைப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கனெக்ஷன் பைப்ஸ் எல்லாமே நார்மல் மாடல்ல வரதை விட இந்த மாடல்ல கொஞ்சம் ஹெவியாவே கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்பெக்ஸ் வைஸ் பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. மேபி கேஸ் ஸ்டவ்ல இவ்வளவுதான் சிம்பிள் ஸ்பெக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த லெவல் போவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. 2 இயர்ஸ் வாரண்டிங்கிறது ஓகே, அக்செப்டபிள். பட் நமக்கு பிடிச்ச ஒரு இது இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு பிடிச்சது டோர் ஸ்டெப் வாரண்டி இதுல இல்ல. எனக்குமே ஒரு மிக்சி நீங்க டோர் ஸ்டெப் வாரண்டி தரலைன்னா ஓகே, அதாவது அயன் பாக்ஸ் தரலைன்னா பரவாயில்ல, இண்டக்ஷன் ஸ்டவ் தரலைன்னா பரவாயில்ல, எனி அப்ளைன்சஸ் தரலைன்னா பரவாயில்ல. பட் கேஸ் ஸ்டவ்க்கு ஹோம் சர்வீஸ், அதாவது ஆன் சைட் வாரண்டி, டோர் ஸ்டெப் வாரண்டி தந்தா பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி ஸ்டீல் ஸ்டவ்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து கிளாஸ் டாப் யூஸ் பண்றோம் இல்லையா. கிளாஸ் டாப்பை நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போறங்கிறதே கொஞ்சம் ரிஸ்கியான ஃபேக்டர் தான். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா கிளாஸ் டாப் ஒரு ரிப்பேர்னா நீங்க மறுபடியும் அதை ஒரு பாக்ஸ் அதே பாக்ஸ்ல பேக் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் நீங்க சர்வீஸ் சென்டர் கொடுக்கணும் இல்லையா. இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் ஒரு கிளாஸுக்கு நமக்கு ரொம்ப ஈஸி இல்லை. அதை வந்து ரெகுலரா மெயின்டைன் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். சர்வீஸ் டெக்னீஷியன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். பட் ஒரு வீட்டில் நாம இருக்கிற ஒரு ஆளுக்கு
ஒரு கிளாஸ் டாப்பை பத்திரமா கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு பத்திரமா அங்கே சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வரதுங்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஸோ நான் மிக்சிக்கு டோர் ஸ்டெப் தரலைன்னா பரவாயில்லன்னு சொன்னேன், பட் இதில் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. இவங்கன்னு சொல்ல வரல, மேபி எந்த கேஸ் ஸ்டவ்வுமே எனக்கு தெரிஞ்சு டோர் ஸ்டெப் சர்வீஸ் தர மாட்டேங்கிறாங்க. 1 2 3 பிராண்ட்ஸ் 4 பிராண்ட்ஸ் தராங்க. அதர்வைஸ் கொஞ்சம் லீடிங் இருக்கிற பிராண்ட்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. அது தந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். இது ஒரு சேலிங் பாயிண்டாக அவங்க வச்சுக்கலாம் என்றைக்குமே. ஸோ 2 இயர்ஸ் வாரண்டி, டோர் ஸ்டெப் இல்லை. பட் டோர் ஸ்டெப் இல்லைனாலும் பரவாயில்லங்கிறவங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் மாடல், கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங்கில் வேற என்ன வந்துருக்குன்னு பார்க்கலாம். வேற என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பின் கொடுத்துருக்காங்க, 2 பின்ஸ். இந்த பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்னரில் இருக்கிற டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் கிளீனிங் பர்பஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டின்னு சொல்ல போனால் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை குவாலிட்டி. பட் ஓகே, இதை வந்து அவ்வளோ குவாலிட்டியாக தரமாட்டாங்க எந்த பிராண்டும். இந்த ஒரு கிளீனிங் பர்பஸ்க்காக தரது பேசிக்காக தருவாங்க. ஸோ பேசிக்காக இருக்குன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி. அதாவது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா, அது உங்களுக்கு எல்லாம் மேபி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன பர்பஸ்க்காகன்னு. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா இதை ஒரு சின்ன பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இது வச்சுன்னா இதுக்கு மாதிரி சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு புக்லெட். இந்த புக்லெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாரண்டி கார்டையும் புக்லெட்டையும் மிஸ் பண்ண வைக்கிறது ஈஸியாக இருக்கும், ஒட்டுக்காக கொடுத்துருக்காங்க. எனக்குமே வாரண்டியை பொறுத்த வரைக்கும் வாரண்டி கார்டையும் பில்லையும் ஒன்றா ஸ்டாப்ல பண்ணி வைங்க. ஸ்டாப்ல பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வாரண்டியில் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லணும் இல்லையா, இது வந்து பேசிக் வேரியன்ட் கிடையாது. நம்ம பட்டர்ஃப்ளை சிக்னேச்சர் மாடல் 3 பண்ண ஒரு பேசிக் மாடல் கிளாஸ் டாப் கிடையாது. பட்டர்ஃப்ளைல இதோட ரேட் கம்மியான மாடல்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம ப்ரீமியம் மாடல்ஸ் எடுத்து இன்னைக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ப்ரீமியம்க்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ப்ரீமியம்ங்கிறது என்னைக்குமே குவாலிட்டி அண்ட் லுக் வைஸ் ரெண்டுமே ஹையா இருக்கும். என்னைக்குமே பேசிக் எக்கனாமி மாடலை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் மாடல் என்னைக்குமே குவாலிட்டியில ஃபர்ஸ்டா இருக்கும், அதை விட லுக் வைஸ் ஃபர்ஸ்டா இருக்கும், அதை விட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஃபர்ஸ்டா இருக்கும், அதை விட. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்ல போனா இங்க வந்து ஜம்போ பண்ண கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேசிக்கான மாடலில் ஜம்போ பண்ண கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க கிளாஸ் திக்னஸ் என்னைக்குமே ஒரு கிளாஸ் டாப் மாடல் நீங்கள் வாங்குறீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ திக்னஸாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிளாஸ் டாப்போட லைஃப் அதிகமாகும். ஸோ கிளாஸ் திக்னஸ் பார்த்து என்னைக்குமே கிளாஸ் டாப் வாங்க. இந்த கிளாஸோட திக்னஸ் எனக்கு தெரிஞ்சு மேபி பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ திங்க் ஒரு 8 mm இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 8 mm மேலே தான் இருக்கும், இல்லை ஆவரேஜ் ஒரு 8 mm இருக்கும்னு நினைக்கிறேன் கிளாஸ் திக்னஸ். அதர்வைஸ் வேறு எதுவும் சொல்கிறதுல இதோட ப்ரைஸிங் பற்றி பேசலாம். எல்லாமே முடிச்சாச்சு. கடைசியாக பேச வேண்டியது ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி, அதாவது பட்டர்ஃப்ளை 3 burner கேஸ் ஸ்டவ் சிக்னேச்சர் மாடலோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 8734 ரூபா, 8734 rupees. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹைக் தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது எக்கனாமி மாடல் கிடையாது. எக்கனாமி மாடல் தான் உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கம்மியாக வரும். இது லுக் வைஸ் அதிகமாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இதோட ப்ரைஸிங் இந்த எம்ஆர்பி வரத்தான் செய்யும், அதை நம்ம மாற்ற முடியாது. இந்த எம்ஆர்பி ஓகே. பட் வந்து நீங்கள் எப்படி பை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா AAT மூலியமாக பை பண்ணலாம். அதாவது AAT அமேசான் அப்ளையன்சஸ் தமிழ் நம்ம சேனல் மூலியமாக பை பண்ணலாம். நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் பை பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு நம்ம சேனலோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஸ்பெஷல் ப்ரைஸ் மூலியமாக பை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணலாம். அப்படி பை பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்றது மூலியமா சேனல் வீடியோ உடனே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.